ஸோ மேட்ச் பிட்வீன் பரமக்குடி வர்சஸ் விளாத்திக்குளம் 2 டீமுக்கான மேட்ச் 8 ஓவர் மேட்ச்சு. ஸோ ஓவர்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் இல்லை. முதல் 2 ஓவர் பவர் பிளேயாக இருக்க போகுது. 2 ஓப்பனிங் மேட்ச்னு சொல்ல வந்துட்டாங்க. சைக்கிளில் இருக்க போகிறது ராமன், நான் சைக்கிளில் சதீஷ். மேட்சுக்கு நான் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ரஞ்சித் குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. அது வேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தே டாட்டு. செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு தெரிச்சு போய்க்கிருக்கு. ஆனால் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீல்டர் பாஸ்டாக போயிட்டாங்க. 1வது ரன்னு 2வது ரன்னாக மாற்றிட்டாங்க. தேர்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சிங்கிள் நினைக்கிறேன். எஸ் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஓடி பேட்ஸ்மேன் வந்தால் சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக்கு. முதல் பந்தே அடிச்சிருக்காருங்க மறிச்சு. கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும். இந்த முதல் பந்திலே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே சதீஷ். ஃபோர்த் ஒன் வெல் லெஃப்ட் எடுத்திருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒய்டா. எஸ் சைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து காலில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். பாயிண்ட் ஃபீல்டர் குயிக்கராக இருந்திருக்காரு. ஒரு டாட் பால். முதல் ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் செகண்ட் ஓவர் பட தமிம் வந்திருக்காரு. செம்மையாக பேசி ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவுலர். பேட்டில் நிற்கு பின்னாடி ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க. டாட் பால் 2 ஓவரில். செகண்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேச எக்ஸ்ட்ராவாக இருக்கு. டாட் பால். தேர்ட் ஒன் சான்ஸ் பார் தெரிச்சு ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இல்லை. ஃபீல்டர் நிதானமாக நின்று பிடிச்சிருக்காரு. விக்கெட் இழக்கிறாங்க. பேட்ஸ்மேனா இங்கே சிவா ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. அந்தளவுக்கு டைமிங் கிடைக்கல. ஏன்னா குயிக்கராக போட்டிருக்காரு பவுலர். அதிகபட்சம் சிங்கிள் நினைக்கிறேன். சிங்கிள் ஃபுல்லாக ஸ்டம்பில் ஏறி ஆஃப் ஸ்டம்பில் நிற்கிறான்னு சொல்லலாம். ஆஸ்டாக இருங்க இங்கே. கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. 6. போன ஓவரில் அவர் செஞ்ச பந்து போனாரு. இப்போ 6 மாற்றிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஜாலியாக அவர் ஒரு பக்கம் அடிச்சுக்கிருக்காரு. மைண்ட் செட்டே கிடையாது இவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. 6 4ன்னு 2 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க விளாத்திக்குளம். அதுக்கான தேர்ட் ஓவர் போட மகேந்திரன் வந்திருக்காரு. தெளிவாக டிரைவு. அங்கே பவுண்டரிக்கு வாய்ப்பா. விழுந்து ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். குயிக்கராக வந்துருச்சுங்க. பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல. ஒரு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் பால். ஸ்லோயர் போட்டு ஏமாத்திட்டாருங்க. ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட். நேருக்கு நேர் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள். சப்போர்ட் பண்ணி போனதுக்கு சூப்பர் டெலிவரிங்க. எக்ஸலன்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு. 1 மோர் குட் டெலிவரி. பேக் டு பேக் கார்பாலோட 3வது ஓவர் கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 24. 3 ஓவராக நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மகேந்தர். 4வது ஓவர் பட ரஞ்சித் வந்திருக்காரு. செக் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா? எஸ் போயிடுச்சுங்க. ரொம்ப தூரத்துக்கு அந்த காம்பவுண்ட் எல்லாம் தாண்டி போய் வந்துருக்கு. 6. 1 மோர் 6 பதிவு பண்றாரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரிஸ்க் எடுத்தாவது பிடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா வேல்யூபிள் பேட்ஸ்மேன். மிஸ் பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்குமே நல்லா அடிக்கிறதுக்கா ஹிட்டிங் அடிக்கிறதுக்கா தெளிவாக பேட்ஸ்மேன் சதீஷ். அவருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. பேட்டில் பட்டு வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பு பண்ண ஸ்லீப்பர் நல்லா டேக் ஹேண்ட். விக்கெட்டை இழக்கிறாங்க விளாத்திக்குளம். நீ பேட்ஸ்மேனா இங்கே செல்சன். ஃபுல் டாஸ். திருப்பி மட்டும்தாங்க விட்டார். பாலோட வேகத்தை பயன்படுத்தி பவுண்டரி போகுதா? தமிம் கடைசி வரைக்கும் எஃபோர்ட் கரெக்டாக போட்டு பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன். குயிக்கோ டெலிவரி. சரியான பேஸை போட்டிருக்காரு இங்கே. டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க விளாத்திக்குளம். மேட்சுக்கு 5வது ஓவர் பட மகேந்தர் வந்திருக்காரு. அப்படியே ஆக்கார் வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால்.
காலில் தான் போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். குயிக்கோடு நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் தொடுவோம் வைடு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிக்க முடியலங்க, ரியாக்ட் பண்ண முடியல. ரொம்ப பாஸாக போயிருக்கு சதீஷ் பேட்லேருந்து இங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து, அதை வச்சு சிங்கிளாக 2 ரன் பண்ணுற பார்த்தா சிங்கிள் தான் விடணும். நல்ல ஸ்டாப் சிங்கிள். பிகின் ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. டாட் பால் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பிளே போட்டாருங்க, எடுத்துகிட்டு வந்து இங்கே மகேந்தர் விக்கெட். 5 ஓவருக்கு 40 மேட்சுக்கு 6வது ஓவர் படம் முகமது. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் சொல்லிட்டு கையில் போயிருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. கேட்ச் விக்கெட். இது வரைக்கும் மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனால் சதீஷ் அவரோட விக்கெட் இழக்கிறாங்க. நீ பேஸ் பண்ணால் இங்கே தர்மா எதுவும் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிள் பண்ணிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக நல்லா போட்டுருக்காரு. சப்போர்ட் டெலிவரி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட் பால்னு சொல்ல வந்தேன், ஃபீல்டர் தப்பு பண்ணிட்டாங்க. லக்கி பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக தட்டியிருக்காங்க. 2 கால் பண்ணியிருக்காங்க, ஓடிட்டாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள். 6 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 7வது ஓவர் பட தமிழ் வந்திருக்காரு. குயிக்கராக போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் தெளிவா பாலுக்கு ரியாக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன்ல ஃபீல்டர் கரெக்டாக இருக்கணும், தெளிவாக நின்று பிடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறைச்சு விட்டாரு அதே ஃபீல்டர். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக ஃப்ளைட் பண்ணி ஃபுல் டாஸ் லாங் ஆப்லாம் நல்ல ஸ்டாப். சிங்கிள். ஃபுல் டாஸ் பிகைந்த சம்பளம் ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. சிங்கிள். 7 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் படம் சங்கிலி வந்திருக்காரு. ஃபுல்லாக மருகி வந்து தெளிவாக ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா தமிழ் கடைசி வரைக்கும் விரட்டி போய் ஸ்டாப் பண்ண முடியல. ஐயோ சேஃபா சரியான எஃபோர்ட்டுங்க டீமுக்காக. பவுண்டரி சுவிட்சுக்கு இதுவும் கரெக்டாக ஆடி இருக்காருங்க. பேட்டில் 2யுமே தெளிவாக போட்டுருக்கோன்னு சொல்லலாம். பேக் டு பேக் 2 பவுண்டரி. தொடுவோம் ஃபுல்லாக மருகி கரெக்டாக ஆட்டாருங்க. ஸோ தமிழ்மா கொஞ்சம் தள்ளி பிகைந்த ஸ்டம்ப் வரைக்கும் வச்சுருந்தாங்க, அதை பார்த்து கரெக்டாக ஆடிருக்காங்க. ஹாட்ரிக் பவுண்டரி. 4th ஒன் ஃபுல் டாஸ் தெரிஞ்சு போயிருக்கு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுறாரா சிராஜ், நல்லா ஸ்டாப்புங்க. ஒரு சிங்கிள். பாலோட 5th ஒன் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேங்க. ஆளே இல்லாத திசையில் தெளிவாக ஆடி இருக்காங்க. ஸோ 1 பவுன்ஸில் பவுண்டரிங்க. 4 இந்த முறையும் தெளிவாக கவர்ஸில் இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஸோ 7 ஓவராக சிக்கனமாக போட்டுக்கிறாங்க. கடைசி 1 ஓவரில் டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 21 ரன் கடைசி ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 73 அடிச்சிருக்காங்க. 74 டார்கெட் ஃபார் பரமக்குடி. உடனே ஃபர்ஸ்ட் ஒன்னா சைகனில் இருக்குது குட்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் உதயா. ஃபர்ஸ்ட் ஒன் தவறான பந்து, அது லக்கிலி பவுண்டரியாகவும் கண்டிப்பாக போயிடும். ஸ்டாப் பண்ணவே முடியாது பின்னாடி, அந்த மாதிரி போயிருக்குங்க. முதல் பந்தே ஒய்டு ப்ளஸ் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே ஒய்டு ஒரு பவுண்டரி. கிளாஸுக்கு ஆடி இருக்காரு கவர்ஸில். ஆனால் அங்கே ஃபீல்டில் நிற்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாதுன்னு சொல்ல வந்தேன், ஆனால் போயிடுச்சுங்க. தாண்டி விண்டு இழுத்துட்டு போயிடுச்சு. முதல் ஒரு பந்துக்கு கிட்டத்தட்ட 9 ரன் கணக்கு கொண்டு வந்துட்டாருங்க குட்டி. செகண்ட் ஒன் சுவிட்ச் இருக்கான ட்ரை பேட்டில் போடலாங்க. டாட் பால். செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டாக்டர் ஒன்று ஆட பார்த்தாரு, கையிலே உட்காந்துருச்சுங்க. போய் விக்கெட் இழக்கிறாங்க. ஒரு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் குட்டியோட விக்கெட் இழக்கிறாங்க. நீ பேட்ஸ் பண்ணால் இங்கே யோகேஷ் ட்ரை ஆட பார்த்துருக்காரு. தாண்டுதான்னு பார்த்தா நல்லா சாப்பிடுங்க. டாட் பால். தெளிவாக ஆடி இருக்காருங்க. விட்டு தட்டின குவாலிட்டியான எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்டரி. 3வது பவுண்டரி முதல் ஓவரில் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் இந்த ஓவரில்.
அகைன் விட்டு தட்டுன்னு தெளிவாக ஆடி இருக்காருங்க. அகைன் ஒரு பவுண்ட்ரி, பேக் டு பேக் பவுண்ட்ரியோட ஓவர் முதல் ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க. செகண்ட் ஓவர் பட தர்மா. முதல் பந்தே சுவிட்ச் கேட், பேட்டில் பட்டாலும் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிள். அப்படியே ஏக்கர் சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. நல்லா கம்பேக்ட். முதல்ல ஓவர் 17 போனதுக்கப்புறம் ரெண்டாவது ஓவரை 2 பாலையும் நல்லா போட்டிருக்காரு. சிங்கிள் ஓடிடுறாங்களா? பவுலர் பிடிக்கலங்க. ஃபீல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க. சிங்கிள். இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா? பின்னாடி போனதுனால பிடிக்க முடியல. ரெண்டாவது ரன்னும் ரஸ் பண்ணிட்டாங்க. சுவிட்சுக்கு திரும்பி ஆட பார்த்துருக்காரு. சிங்கிள் நினைக்கிறேன். ஆஸ்டாருங்க பிகைண்ட் த ஸ்டம்பில். ஸோ அவர் அடிக்கிற அளவுக்கு டைமிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரி. ஒன்னோட ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக ஃபுல்லாக மறுகி போய் அதுக்கப்புறம் கட்டுக்கு ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள். குவாலிட்டி ஆனாருங்க. சூப்பராக இருந்துச்சு பேட்டிங். பவுண்டரி போயிடுச்சு. ஒன் மோர் பவுண்டரி. இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னிங்ஸ் எடுத்து அடிக்கிறக்கான்னு சொல்லலாம் யோகேஷ். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் 2 ஃபீல்டருக்கு நடுவில் கேப்பு, அதை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காருங்க. கரெக்டான ஷார்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பேக் டு பேக் பவுண்டரி. இந்த முறையும் கரெக்டாக ஆடி இருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா? பால் வரைக்கும் விரட்டி போய் நல்லா ஸ்டாப்புங்க. இல்லை எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. அகைன் ஒரு டபுள். திருப்பி விட்டுருக்காரு பாலை. இது பவுண்டரியை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கு. போயிடுச்சுங்க. இங்கே ஒன் மோர் பவுண்டரி. ஆல்மோஸ்ட் மேட்ச் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கைக்குள்ளே மாற்றி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லலாம். கேப் டாப் இருக்குது. சிங்கிள் டு எண்டி ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க. டேவிட் வந்திருக்காரு. முதல் பந்தே பிகைந்த ஸ்டம்பில் திருப்பி இருக்காரு. பந்து ஸ்லோ ஆயிடுச்சு. ஃபீல்டர் வேகமாக இருக்காருங்க. அது காரணமாக நல்ல எஃபோர்ட். நல்லது ஒரு ஃபீல்டிங். 2 ரன். செகண்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் எதிர்காத்து எதிர்த்து போகுதா? இல்லைங்க. ஃபீல்டிங் டீமில் எதிர்பார்த்த கேட்சா மாதிரி இருக்குங்க. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் யோகேஷோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா இங்கே மணி. ஸோ பார்க்கலாம் பால் டு பால் ரன்னு மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்து ப்ரெஷர் போட்டாங்க. ஸோ இந்த ஓவருக்குள்ளே இன்னொரு விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் மாறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த தப்பு பண்ணவே மாட்டேங்கிற மாதிரி மணி உள்ளே வந்த முதல் பந்திலே இனி ஏன் பேட்லேருந்து ரன்னை பாருங்கன்னு அடிச்சிருக்காருங்க. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப மேடு நின்றுச்சு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கான ட்ரை உடம்புல போட்டிருக்கு. அப்படி இருந்தும் ஐயோ சேஃபா பேட்ஸ்மேன் விழுந்தோன்னா வச்சுட்டாருங்க பந்தை எடுத்து கையில். நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆன்சர். அதே மாதிரி நல்ல டெடிக்கேஷன் இங்கே டீமுக்காக. ரெண்டுமே ஒரே பாலில் பார்க்க நல்லா இருந்துச்சு. அவளோட நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக சுவிட்சுக்கு திரும்பி பேட்டில் பட்டுச்சு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. ஏமாற்றி போயிருக்கு. இன்னொரு ஃபீல்டர் கரெக்டாக போயிருக்காருங்க. பாயிண்டில் இருந்த ஃபீல்டர். 2 ரன். தரையில் ஆடி இருக்காங்க. நல்ல ஃபீல்டிங், குயிக்காக ரன்னிங், சிங்கிள். 4 ஓவருக்கு 50 அடிச்சிருக்காங்க பரமக்குடி. கிரவுண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 24க்கு 24. நன்றிண்ணே தர்மானுக்கு நன்றி. கேப்டன் தர்மா நல்லது ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு நபர். விளாத்திக்குளம் கேப்டன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க. அதிகபட்சம் மிஸ் ஃபீல்டு இல்லைன்னா சிங்கிளுக்கு வைப்பாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். 2வது ரன்னும் ஓட்டாங்க இங்கே குயிக்கரா. நல்ல ரன்னிங் பிடிந்த விக்கெட். ஃபீல்டர் கையில் போயிருக்கு. ரன் ஓட மாட்டாங்க. டாட் பால் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பதிவு பண்ணுறாங்க. பிகைந்த ஸ்டம்பில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபீல்டரும் கடைசி வரைக்கும் எஃபோர்ட் போட்டார். தாண்டி போய் தான் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு பவுண்டரி. இந்த முறை பிகைந்த ஸ்டம்பில் அந்தளவு டைமிங் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டை விரட்டி வந்துக்கிருக்காருங்க இங்கே. ஸோ என்ன எஃபோர்ட்டு, அதிகமான பால் சூப்பராக ஸ்டாப் பண்ணிக்கிருக்காருன்னு சொல்லலாம் செல்சன். நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணார். பேட்டில் பட்டாலும் ஃபீல்டரை கரெக்டாக வச்சுருக்காங்க.
சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். 60. 5 ஓவருக்கு டேவிட் பேசன் ஸ்விங். நல்லதொரு பந்து வச்சு விக்கெட். ஆம்பியர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நகர்ந்து போயிட்டாரு. 2 பேர் பேசி கொடுக்க நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இவர் விக்கெட்னு தெரிஞ்ச உடனே நடந்துட்டாங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். பார்த்து வீச்சு. ஃபர்ஸ்ட் பாலே காலில் போட்டிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ண போயிருக்காரு. கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. செல்சன் இருக்கிறது ஒரு பந்து போகாது. ஸ்லோயர் கேம் அதில் சொல்லலாம். பேட்ஸ்மேன் டாட் பால். ஹைட்டு போயிருக்கு. ஆப்போசிட் காற்று அதன் காரணமாக ட்ராவல் ஆக கஷ்டம்னு நினைக்கிறேன். எஸ், ட்ராவல் ஆகலை. ஆட்டம் மறந்து நடக்க வச்சிருக்காரு அந்த ஃபீல்டர். நல்ல கேட்ச். 13 பாலுக்கு 12 அடிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் மேட்ச் தட்டி விட்டு குயிக்கர் சிங்கிள் போட்டாங்க. ஸோ மேட்சுக்கான முக்கியமான ஒரு மேட்ச் ஓவர் போட இங்கே தர்மா வந்திருக்காரு. 12 பாலுக்கு 11. பேட்டில் பட்டு வந்திருக்கு. பிகைண்ட் சம்மில் கீப்பர் மெனக்கட்டல் தெரியுதாங்க. பவுண்ட்ரி போகலைங்க. ஸ்டாப் பண்ணிட்டார் விரட்டி போய். நல்ல எஃபோர்ட் கீப்பர்கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 2 ரன். செகண்ட் ஒன் காலில் போட்டிருந்தாலும் குயிக்கராக ஓடிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு சிங்கிள். இவனுக்கு 10 பாலுக்கு 8. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போணுச்சு. ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண தான் முடிஞ்சு. கேட்சை பிடிக்கல. ஒரு சிங்கிள். அகைன் கேப்பில் ஆட்டாங்க. கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீப்பர் 2க்கு த்ரூ. ஆனால் பிடிச்சி அடிக்கலைங்க. கீப்பர் மிஸ் பண்ணிட்டார். 2 ரன். 7 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். சுவிட்ச் கேட்டு தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா. ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதையும் 2ஆ மாற்றிட்டாங்க. எஸ், 2 ரன்னிங்க. கடைசி 6 பாலுக்கு 3 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்கே 6. ஸோ 6ஓட மேட்சை வின்னிங் சாட்டை கொண்டு வந்திருக்காரு. முதல் பந்துலேயே வின்னிங் மேட்சை மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். கடைசி ஓவரில்